அதாவது பீடைகளா இருக்கவங்க கூட ஒரு கட்டத்தில வந்து திருந்திருவாங்க, மாறிடுவாங்க. ஆனா, இந்த சர்டிஃபைடு பீட அப்படின்னு மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட நம்மளுடைய பீடை பார்வதி வந்து பண்ற விஷயங்கள் ரொம்ப, ரொம்ப கேவலமா, எச்சத்தனமா இருக்குது. ஏன்னா, அந்த போர்ட்ல அந்த மாவு வச்சுட்டு பிடிக்கிற டாஸ்க் இருந்துச்சு. அதுல வந்து பார்வதி வந்து ஜெயிச்சுட்டாங்க. உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் தான். அதுக்கு அவங்க வந்து ஹைட் கம்மியா வச்சிருந்தாங்க. பிக் பாஸ் வந்து அவங்களுக்கு ஃபேவரிசம் பண்ணாங்க. அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. எனிஹவ் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ல பார்க்கும்போது அந்த டாஸ்க்ல வந்து பார்வதி ஜெயிச்சது வந்து அவங்க கொண்டாடினதுல எந்த தப்புமே இல்ல. முடிய போகும்போது அப்படி கத்துனாங்க. எப்பயும் போல அந்த டேங்கர் வாய் லாரி இருக்கும்ல, அதுக்கேத்த மாரியே அந்த வாய்ஸ்லயே நல்லா கட்டக்குரல் கவிதா மாரி கத்துனாங்க. பட் நேற்றைய தினம் நடந்த டாஸ்க்ல, அதாவது அந்த காயின் டாஸ்க் இருக்கு பார்த்தீங்களா? யார் மேலயோ கொண்டு வந்து ஒட்ட வைக்கணும். பஸர் அடிக்கும்போது அவங்க தான் லூசர்ன்னு. அந்த டாஸ்க்ல தோத்த உடனே, "இதெல்லாம் ஒரு கேமா? ச்சீ! தூ" அப்படின்னு சொல்லி ஹார்ஷான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. அது வந்து கண்டெஸ்டன்ட்ஸ் சொன்னாங்களா? இல்ல பிக் பாஸே சொன்னாங்களா கூட ஒரு செகண்ட் எனக்கு டவுட் வந்துருச்சு. அதாவது உனக்கு வந்தா மட்டும் ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னின்னு சொல்ற மாரி தான். நீங்க ஜெயிக்கிற டாஸ்க் வந்து நீங்க வந்து டாஸ்க் பீஸ்ட்டு, பாரு பெஸ்ட்டு, ஆட்டநாயகி, பிஆர் பார்வதி அப்படின்னு பேரு நீங்க வாங்கிப்பீங்க. ஆனா, அதுவே நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா, இதெல்லாம் ஒரு டாஸ்க்கா? இதெல்லாம் ஒரு கேமா? அப்படின்னு சொல்றது. சுத்தமா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே இல்லாம ஒன் ஆஃப் த மோஸ்ட் செல்ஃபிஷ் பிளேயர் பிளஸ் மோஸ்ட் சேடிஸ்ட் பிளஸ் ரொம்ப ரொம்ப ஈகோயிஸ்ட் வில்லனிக் கேரக்டரா தான் பார்வதியுடைய அவங்களுடைய அந்த கேரக்டரே வந்து வெளிப்பாடு ஆச்சு. காரணம் அவங்களுடைய அந்த பிஹேவியர்னால. அண்ட் பார்வதிக்கு சப்போர்ட் பண்றவங்களா உண்மையிலேயே தெரியல. அவங்களும் ரியல் லைஃப்ல இதே மாதிரி தான் இருப்பீங்க போல இருக்குது. ஏன்னா ஒன் ஆஃப் த வொர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் இன் பிக் பாஸ் ஹிஸ்டரினா த அவார்ட் கோஸ் டு பீடை பார்வதி மட்டும்தான். ஸோ கேமா பார்க்காம ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா இல்லாம அதெல்லாம் பண்ற நெறைய பேத்துக்கு இங்க அங்கீகாரமே கிடைக்க மாட்டேது. ஏன்னா சபரி ஆகட்டும், கம்ருதீன் ஆகட்டும், அரோரா ஆகட்டும், திவ்யா ஆகட்டும், வினோத் ஆகட்டும் எல்லாம் நல்லா தான் பண்றாங்க. ஆனா அந்த லைம் லைட் வந்து பார்வதி மேலயுமே ஃபோக்கஸா இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்ன பண்றது? பீட ரொம்ப முத்தி போச்சு போல இருக்குது. அதனால தான். ஸோ சுத்தமா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே இல்லாத ஒரு கண்டஸ்டன்ட்ஸ், மோஸ்ட் ஈகோயிஸ்டிக் அண்ட் வில்லனிக் கேரக்டர் பிளஸ் மோஸ்ட் செல்ஃபிஷ் இன் தி பிக் பாஸ் ஹிஸ்டரினா அது நம்முடைய பீடை பார்வதி மட்டும் தான். பார்ப்போம் எந்த அளவுக்கு இனி போகுது இந்த பீடை அப்படிங்கிறது.